இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வெறுப்பு பேச்சு நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கிறது. கடும் நடவடிக்கை எடுக்க கோரும் சர்வ சமய மன்றம். மலேசியாவின் 69வது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாட தயாராகும் நிலையில் இனத்தையும் மதத்தையும் முன்வைத்து வெறுப்பையும் பிளவையும் தூண்டும் பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மலேசிய சர்வ சமய மன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஜொஹோர் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் இன மத அடிப்படையில் வாக்காளர்களை அணி திரட்டிய அரசியல் பேச்சுகள் அதிகரித்திருப்பது கவலைக்குரியது என்று அந்த மன்றம் தெரிவித்துள்ளது. இனத்தையோ மதத்தையோ காரணம் காட்டி எந்த மலேசியரும் எதிரியாக சித்தரிக்கப்படக்கூடாது என்றும் மதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அது எச்சரித்துள்ளது. வெறுப்பு, அச்சம், பொய் தகவல் மற்றும் அவதூறுகளை தூண்டுவோருக்கு எதிராக சட்ட அமலாக்க அமைப்புகள் பதவியையும் அரசியல் செல்வாக்கையும் பார்க்காமல் கடுமையாகவும் பாரபட்சமின்றியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் உண்மையான தேசப்பற்று என்பது நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதையை பாதுகாப்பதில்தான் உள்ளது என்றும் சர்வ சமய மன்றம் வலியுறுத்தியுள்ளது. கெந்திங் ஹைலண்ட்ஸ் வணிக வளாகத்தில் தங்க நகைக்கடை ஒன்றில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நண்பகல் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றதாக நம்பப்படுவதாக பஹாங் மாநில போலீஸ் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் திரட்டி வருவதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் பஹாங் போலீஸ் தலைவர் அஸ்ரி அக்மார் அயோப் கூறினார். கொள்ளைக்கு பின்னர் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவின. ஒரு காணொளியில் கருப்பு உடை அணிந்த இருவர் பெரிய சாக்கு பைகளுடன் வணிக வளாகத்துக்குள் ஓடிச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே கொள்ளையை தொடர்ந்து கந்திங் பகுதியில் தற்காலிக சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சமூக ஊடக பதிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PKR மற்றும் ஜாசேகா பேராளர்கள் மாநாடுகளில் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் சட்ட மீறல்கள் மற்றும் பெரிய ஊழல்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெளிவான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக PKR தகவல் பிரிவு தலைவர் டத்து ஸ்ரீ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். மாமன்னரின் உத்தரவின்படி தபுங் ஹஜியை தொடர்ந்து ஃபெல்டா உள்ளிட்ட பிற நிறுவனங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றார். இதற்கிடையே தற்போதைய நாடாளுமன்ற தவணை முடியும் வரை டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தில் தொடர ஜாசேகா எடுத்துள்ள முடிவை டத்து ஸ்ரீ ஃபாமி வரவேற்றார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அரசியல் நலனை விட மக்கள் மற்றும் நாட்டின் நலனே முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜொஹோர் நெகிரி செம்பிலான் மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பக்கத்தான் ஹரப்பான் பரிசன் நேஷனல் கூட்டணிக்குள் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ள நிலையில் 16வது பொது தேர்தலுக்கு பிறகும் இந்த கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகையில் பரிசன் நேஷனல் அடிமட்ட உறுப்பினர்களிடையே பரிகத்தான் நேஷனலுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. ஜொஹோரில் 56 இடங்களில் பரிசன் நேஷனல் 48 இடங்களையும், நெகிரி செம்பிலானில் 36 இடங்களில் 18 இடங்களையும் கைப்பற்றியது. இதனால் பரிசன் நேஷனல் பரிகத்தான் நேஷனல் கூட்டணி உருவாகும் வாய்ப்பு குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே அம்னோ அடிமட்டத்தில் ஜாசேகா எதிர்ப்பு நீடிப்பது பக்கத்தான் ஹரப்பான் பரிசன் நேஷனல் ஒத்துழைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பக்கத்தான் ஹரப்பான் தனது ஆதரவாளர்களை தக்க வைத்துக் கொள்வதுடன் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜொஹோர் குலாயில் தேசிய கொடியான ஜலூர் கமிலாங் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை உடனடியாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக தொழிற்சாலையின் செயல்பாடுகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை முறையாகவும் மரியாதையுடனும் காட்சிப்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் PKR உதவி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் மீண்டும் PKR கட்சியில் இணைந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டதாக உணரும் மூத்த தலைவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று PKR தலைவர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்த 2 நாட்களிலேயே ஜேவியரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாம் மீண்டும் PKR கட்சியில் இணைந்து விட்டதை ஜேவியர் ஒரே வார்த்தையில் ஆம் என்று உறுதிப்படுத்தினார்.
2021 ஆண்டு PKR எதிர்க்கட்சியாக இருந்தபோது கட்சியை விட்டு விலகிய ஜேவியர் அப்போதைய பிரதமர் முஹிடின் யாசினை ஆதரித்தார். இதற்கிடையே முன்னாள் உதவி தலைவர் தியான்சுவாவும் மீண்டும் PKR கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் சிம்பாங் அம்பாட்டில் 38 வயது ஆடவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் போலீசார் முக்கிய தடயங்களை கண்டுபிடித்துள்ளதுடன் பலரை விசாரணைக்காக அழைத்துள்ளனர். பினாங்கு போலீஸ் தலைவர் டத்து டேனிஸ் லிம் கூறுகையில், விசாரணையில் இதுவரை உறுதியான காரணமோ ஆதாரமோ கிடைக்கவில்லை என்றும் போலீசார் விசாரணையை முடிக்க பொதுமக்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி காலை சுமார் 10 மணியளவில் ஜலான் பர்னியாக அன்சரி தம்போனில் உள்ள கடை தொகுதி முன்பு அந்த ஆடவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்தார். அவர் அருகிலுள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று பயிற்சியை முடித்த பின்னர் முட்டைகள் வாங்குவதற்காக அங்குள்ள கடைக்கு சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்காக சிலர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. சாலையில் தினமும் 18 உயிர்கள் பலியாகும் நிலையில் 2030க்குள் சாலை விபத்து மரணங்களை 50% குறைக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் சயிட் ஹமீடி கூறுகையில், கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் 6537 பேர் உயிர் இழந்துள்ளனர். இதில் சுமார் 66% பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னிருக்கை பயணிகள் என தெரிவித்தார். மொத்த விபத்துகளில் மோட்டார் சைக்கிள்கள் 14% மட்டுமே என்றாலும் உயிர் இழப்புகளில் 2/3 பங்கு அவர்களை சேர்ந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அதிக ஆபத்துள்ள சாலை பயனர்களை இலக்காக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து பாதுகாப்பை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜஹீத் கூறினார். சுபங் ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு தொடர்பான முழு அறிக்கை பொதுமக்களுக்கு வெளியிடப்படுமா என்று தேசிய தினத்துக்கு பிறகு ஸ்லாங்கூர் அரசாங்கம் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறுகையில், இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன் நடப்பு ஆண்டின் கடைசி காலாண்டு வரை காத்திருக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அதற்குள் முடிவு எதுவும் எடுக்கப்படாவிட்டால் அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட முடியுமா என்பது குறித்து மாநில சட்ட ஆலோசகருடன் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பில் பல வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்ததுடன் பெரும் அழிவும் ஏற்பட்டது. பினாங்கு பத்து பிருங்கி கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் மனித எலும்புகளா என்ற பரபரப்பு எழுந்த நிலையில் அவை குதிரையின் எலும்புகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை பிற்பகலில் கடற்கரை பகுதியில் பல எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றின் வடிவம் மனித எலும்புகளை போன்று இருந்ததால் பொதுமக்களிடையே சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் அந்த எலும்புகளை பரிசோதித்தனர். பினாங்கு தலைமை தடயவியல் நிபுணர் டாக்டர் பி சந்திரோத் நவீன் அவை குதிரையின் எலும்புகள் என்பதை உறுதி செய்ததாக வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் அப்துல் ரோசா முகமது தெரிவித்தார். இதனால் இந்த சம்பவத்தில் மனித எலும்புகள் எதுவும் இல்லை என்றும் போலீஸ் துறை தெளிவுபடுத்தியுள்ளது. காய்கறி பயிரிடும் 38 வயது வங்கதேச ஆடவர் ஓட்டிய சொகுசு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கிடா சாலை போக்குவரத்து துறையான JPJ பறிமுதல் செய்துள்ளது. நேற்று லங்காவி ஜலான் படாங் மட்சீராட் பகுதியில் நடத்தப்பட்ட ஆப்ஸ் லக்ஸரி சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆடவர் கடந்த 2025 மே 27ஆம் தேதி முதல் அந்த மெர்சிடிஸ் காரை பயன்படுத்தி வந்ததாக கிடா JPJ இயக்குனர் ஸ்தியன் வன் லுதாம் தெரிவித்தார். காய்கறிகளை ஈரச்சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு சென்ற போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். விசாரணையில் கார் தமக்கு சொந்தமானது என கூறிய அவர் அதன் கொள்முதல் விலையை தெரிவிக்கவில்லை. மேலும் அவரிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதுடன் வாகன உரிமமும் காலாவதியாகி காப்புறுதியும் கடந்த ஜூலை 26ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது JPJ சோதனையில் தெரியவந்துள்ளது. அரச குடும்பத்திற்கு ஏற்ற மரியாதையுடன் நடந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தனது மருமகள் ராபியாத்துல் அடாவியாவின் அரச குடும்ப பட்டங்களை புருனே சுல்தான் அஸ்னல் போல்கியா பறித்துள்ளார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரச உத்தரவின்படி தனது மருமகளுக்கு வழங்கப்பட்டிருந்த யங் அமத் முலியா பங்கீரான் அனா இஸ்திரி என்ற பட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. ராபியாத்துல் சுல்தானின் மகனான இளவரசர் அப்துல் மலிக்கின் மனைவியாவார். இருவரும் 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அரச குடும்பத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவரது நடத்தை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர் செய்ததாக கூறப்படும் குறிப்பிட்ட நடவடிக்கை குறித்து அரண்மனை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.